மக்களை பாத்தீங்களா? ஜனங்களை பாத்தீங்களா? என்னன்னு கேட்டீங்க? ஓட்டு நல்லா இப்படித்தான் என் மயனுக்கு ஓட்டு போடுங்க, என் மயனுக்கு ஓட்டு போடுங்க, நல்ல தலைவரை தேர்ந்தெடுங்க, ஓட்டை போடுங்க, நல்லா ஜெயிச்சு வரட்டும் மயன் அப்படின்னு தான் சொல்லுவோம். அப்புறம் நாங்க என்ன செய்வோம்? அதான் சொல்லுவீங்க. எத்தனை ஊர் போயிருந்தீங்க? நாங்க ரொம்ப பேர் போயிருக்கோம். ஓ, இங்க இருந்து நம்ம பேர் போயிட்டு அங்க சுத்தி ஓட்டு கேட்டு வரீங்க. யாரா இருந்தாங்க கூட? கூட எங்க சனக்கதையா இருந்துச்சு. மறக்க வந்த பிள்ளைய நிறைய பேர் இருந்தாங்க. இருந்து கேட்டு என்ன சொன்னாங்க சனங்க? என்ன சொன்னாங்க? போடுற முடியான்னு சொல்றாங்க. அவங்க மனசுல எப்படி நினைச்சிருக்காங்க? அவங்களுக்கு வந்து என்னன்னா, மக்கள் வந்து முஸ்லிமான அம்மான்னு யாரும் தெரியாது. என்ன காரணம்னா, வயசான பாட்டியார கொடுத்து கேட்குறாங்க. இப்ப ஊர்களெல்லாம் என் மகளுடைய சம்பந்தி ஆறுமுகம் தெரியுதா, அவர் சீமான அம்மா. அப்படியான்னு தான் கேட்டாங்களா? அப்படியா அவங்க அம்மாலாம் ஏன் அப்படி முடியாத வயசுல அவங்க மையம் இப்படி ஓட்டுக்க என்ன செய்யறது? உங்களுக்காக என் மையம் உங்களுக்காக தானம்மா என் மையம் இந்த மாதிரி உழைச்சிக்கிட்டு கிடக்கு. நீங்க செய்யுங்கப்பா, ஒரு விருப்புக்கு நீங்க ஓட்ட போடுங்க, அதுக்கு மேல பாருங்க. இப்ப கேட்டீங்க அப்படின்னு கேட்டேன். ஓ சரி. ஆட்சி கேட்டு ஓட்டு போட வந்து ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டு வந்திருக்கீங்களே. ரொம்ப ஊருக்கு போனா கொஞ்சம் முதல்ல ஒரு 10 ஊருக்கு மேல போயிட்டு வந்துட்டாங்க. மதனாத்து மறுக்கா ஒரு நாள் போய் இந்த கடவே போயிட்டு சுத்திட்டு காலையில 8-9 மணிக்கு போனாங்க. ராத்திரி வந்தா மயக்கப்பட்டு போலாம். பட் அத்தனை கிராமங்களுக்கு எடுத்துன்னு போய் சுத்துறது இந்த வயசுல கஷ்டம் இல்ல. இல்ல வெயில் கடுமையான வெயில். சும்மா இருங்க வீட்டுல இருந்தா கூட நான் ஒடுக்க கூடாதா அப்படின்னு அவங்களே வராங்க. அவர் என்ன செய்யறது? மயனுக்காக வந்துட்டேன். சரி, நீங்க ஓட்டு கேட்க போனதுக்கு மயன் சண்டை போடலீங்களா? தெரியாது நான் போனது. ஓ, தெரியாம ரகசியமா வச்சிருந்தீங்க. உனக்கு தெரிஞ்சாலும் அப்படி சொல்ல. நீங்க முடியாத காலத்துல போடுவாங்கம்மா, நம்மளுக்கு போடுற நம்ம பிள்ளைய இருக்காங்க, அதெல்லாம் கேட்டுக்கிடுவாங்க. பிள்ளைய அதெல்லாம் பாத்துக்கிறோங்கம்மா, நீங்க இருங்கம்மா அப்படின்னு சொல்லும்னா நம்மளுக்கு ஒரு மனசு. போய் கேட்டோம்னா தேவையில்லை, நம்ம பங்கு கொஞ்சம் பேசுவோம் கேட்பான். சரி, எங்க ஊருக்குள்ள இப்ப நான் கேட்கல. இங்க இப்ப ஆமா பிள்ளைகிட்ட இப்ப சொல்றேன், நம்ம ஊருக்குள்ள போய் கேளுங்க, நம்ம ஊருக்குள்ள சொல்லுங்க அப்படின்னு. அதே மாதிரி தான் இங்க எப்ப ஊருக்குள்ள போய் கேட்க போறீங்க? நாளைக்கு போறாங்களாம். சொன்னிச்சுங்க கடைசி நாளைக்கு கேட்டுருவோம். அங்க இருந்தே கேட்டு வராங்க. அந்த குடியிருப்புல இருந்த கேட்டு இங்க வந்து அப்படி முடிங்க சொல்லுங்க. முடிக்காம வச்சுக்கிறீங்க. அப்படி முடிங்க வந்து அப்புறம் அங்க நிக்க வேணாமா, கேட்க வேணாமா? அவருதான் அங்க பொறுப்பாளரா. அதனாலதானே சொல்றேன் அவர்கிட்ட. மயனுக்கு இப்ப பேசி பேசி தொண்டெல்லாம் கட்டி இருக்கு. மயனுக்கு தொண்டையும் கட்டி போச்சு. பேசுவீங்களா? அதெல்லாம் எப்பவும் பேசாது. எப்பவாச்சும் ஒரு விசைக்கு பேச. இந்த நேரத்துல பேசணும்னா பேசவே பேசாது. நாங்கள் அதை விரும்புறது இல்ல. இப்படி அது பாவம் கத்திக்கிட்டு கிடக்கையில நம்ம போய் அந்த பிள்ளைகிட்ட என்னத்தை நம்ம பேசுறதுன்னு நாங்களும் கையில அப்படி தோல் உறிஞ்சு போயிருக்கு. வெயில் அவனுக்கு தாங்காது. வெயில் எப்படிலாம் என்ன ரொம்ப கேட்க மாட்டீங்களா? வந்து கொடூரமான வெயில் ரொம்ப கூட கேட்கறது. அதுகிட்ட போய் கேட்க முடியுமா நம்ம? ஏமா நான் யாருக்காக உழைக்கிறேன்? மக்களுக்காக உழைக்கிறேம்மா. உறிஞ்சிட்டு போகுமா அப்படின்னு சொல்லும். அது மக்கள் அதை திருந்திக்கிறாங்கல்ல, நினைக்கிறாங்கல்ல, அதை புரியுறாங்க. என்ன செய்யறாங்க கேட்டா நான் வந்து மக்களுக்காக தான் பேசுறேமா, அப்படித்தானே சொல்லுது. மக்களுக்காக தானே நான் இப்ப கத்திக்கிட்டு கிடக்குறேன். இல்லைன்னா நான் எப்படியோ இன்னைக்கு வெள்ளாமையை போட்டு பழைக்க முடியாது. நிலைமை சரியில்லைன்றதுதான் வேதனை பண்றேன். சரி சரி. இங்க எப்படி இருக்கு? வெயில்லாம் எப்படி இருக்கு? வெயில தாங்காத வெயிலா போடுது. அதான் நிக்கலாம் போய் அந்த
10 பேர் போனோம். நெத்து அந்த உளுந்த நெத்தி எடுக்க அந்த கிடக்கு திணையில தான் கிடக்கு. வெயில் எனக்கு தாங்க முடியல. 10 ஆளுங்களை கூட்டிட்டு போனீங்களா உளுந்து எடுக்கிறது? இன்னமும் கிடக்கு. இன்னும் பாதிதான் எடுத்துருக்கு. இந்த முக்காவாசி கிடக்கு. அதே இப்ப சொல்லிட்டு வந்திருக்கேன், நீ ஓட்டு முடிஞ்சா அப்ப எடுப்பாங்க, அதுக்கு மேல இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வரேன் வீட்டுக்கு. எல்லாம் தேர்தல் வேலையில இருக்கிறாங்க, அதனால வேணாம் அப்படின்ட்டு. இங்க அரணையூர்ல பிள்ளைங்களை பாக்குறப்ப என்ன சொல்லுவீங்க நீங்க? ஓட்டு போடுங்க கேப்பீங்களா? அதெல்லாம் கேட்பான். அதெல்லாம் போடுந்தா இப்ப கூட 2-3 பிள்ளைங்க வந்து இருந்துச்சுங்க. ஓட்டா நம்ம ஊர்ல போடுங்க, நம்மளுக்கு அதுங்க போடுற பிள்ளைய போடுங்க. எல்லாரும் நம்ம சொல்லணும்ல, எல்லாரும் தான் நம்ம சொல்லாம இருந்தா எப்படி போடுவாங்க? அதனால கேட்கணும்னு கடமை, நீங்க கேட்கணும். அதுதான் நான் சரி, அந்த ஊர்களுக்குள்ள எல்லாம் இப்ப கேட்டுவாங்க, நம்ம ஊருக்குள்ள நான் கேட்க நானும் வாரேன் கூட அப்படின்னு சொல்றேன். அப்புறம் என்ன செய்யுது? உடம்ப பத்திரமா பாத்துங்கம்மா, கவனமா பாத்துக்குங்க. அப்படித்தான் அப்புறம் என்ன செய்யறது? அப்படித்தான் களை எடுக்கணும். ஆவரம் தான் களை எடுக்க போகணும். அது 10 பேர் 8 பேரை கூட்டிக்கிட்டு போய்த்தானே களை வெட்டணும், களை எடுக்க போகணும். இந்த வேலை பார்க்க நீங்களும் களை வெட்டுவீங்க? அப்புறம் சொல்ல வந்தோம், ஆட்சி பார்க்க முடியாது. எந்த வயல இருப்பான்னு யாரும் தெரியாது. வேலை செய்ய இப்பவும் வேலை செய்து வேலைதான் செய்யணும். களை எடுக்க நம்ம எடுத்தானே அவங்க எடுப்பாங்க, இல்லைன்னா எடுக்க மாட்டாங்க. எங்க ஊருக்காரங்க நம்ம போய் குத்த வச்சிருந்தோம்னா அவங்களும் குத்த வச்சிருவாங்க. அதுக்கு பயந்துகிட்டு அவங்களோட நம்மளும் ஒரு துணியை முக்காட்ட போட்டுக்கிட்டு அவங்களோட போய் எடுத்தாத்தான் அவங்க எடுப்பாங்க. அதுக்குத்தான் போறது. போய் எடுக்கிறதா அத்தாதா எங்க இதுல கெஞ்சி கூட்டி கொண்டு விட்டு நம்ம களத்துல இருந்தா வேலை செஞ்சாதானே அவர் சொல்ற வார்த்தை அப்படியே வருது. இங்க இருந்து அங்க வந்து இருக்குல்ல, நம்ம வேலை பார்த்தா தானே நம்ம ஓய்வு உட்கார்ந்தோம்னா வேலை பார்க்க நம்ம கொஞ்சம் குறஞ்சலே ஓபிடிப்பாங்க. ஆமா, இந்த பேச்சு இந்த குணம் தான் அங்க இருக்குது அவர்கிட்ட இல்ல. ஆர்ஜி நீங்க தானே. இப்ப உங்க மயனை பாத்தீங்கன்னா என்ன பேசுவீங்க? பிள்ளைய பாத்தீங்கன்னா இப்ப என்ன பேசுவீங்க? என்னப்பா அப்படிங்க, அப்படித்தாமா இருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அது பாட்டுக்கு போயிடும். இருங்கம்மா மக்களுக்காக தானம்மா கஷ்டப்படுறேன். மக்கள் புரிஞ்சு செய்வாகம்மா, நம்ம பிள்ளைய நமக்கு செய்வாகம்மா அப்படின்ட்டு என்ன செய்யறது? எல்லாம் நல்லதே நடக்கும், விடாத நம்ம பேசிட்டு இருப்போம் இல்லைங்களா? ஆமா, செய்யுங்க எல்லாரும் கூடி ஒரு விஷயம் மயனை வைங்க, வச்சு பாருங்க. அதுக்கு மேல உள்ள விஷயத்த அப்புறம் பாப்பான். அவங்க செய்யலைன்னா அதுக்கு மேல பாத்துக்கிறோமா? என்னப்பா அடுத்த முறை இவங்கள போய் கேள்வி கேட்பாங்க. கேட்கணும்ல. இப்ப நம்ம ஓட்டு கேட்கறோம்ல உருத்தா, ஆமா அந்த கேள்வியை நம்ம கேட்கணும்ல. செய்யணும்னா கேட்கணும். பாரு ஆத்தாடி, இங்கேயே வேணா வச்சுக்கிட்டு நம்ம ஊர்ல இல்லன்னா கேள்வி கேட்பாங்களா போயிட்டு? செய்யலன்னா கேள்வி கேட்கணும். ஜனங்களுக்கு ஓட்டு போறோம்னு கேட்கறத படி அந்த உரிமை இருக்கிற மாதிரி ஏன்னு கேட்கறதும் கேட்கணும். அப்புறம் உரிமை இருக்கு. போய் இப்ப எவ்வளவு அதாட்டியா நம்ம கேட்கறோம், ஓட்டு போடுங்க அப்படின்னு. நாளைக்கு செய்யாம இருந்தா அந்த கேட்கணும்ல. அவங்க உங்க வாட்டிகளுக்கு பதவியெல்லாம் புடிச்சுக்கிட்டு உங்க வாட்டிகளை வச்சு மாநிலத்துல பட்டுக்கணும்னா எப்படி மக்கள் பிற ஓட்டு போடுவாங்க? மார்க்கா எப்படி நல்லது செய்யறது? நாங்க எல்லா ஊரும் முடிச்சாச்சுங்க, பரப்புரை எல்லாம் முடிச்சாச்சு ஒரு வழியா. நாளைக்கு கடைசி நாள் 21ஆம் தேதி 6 மணி வரைக்கும் பரப்புரை செய்யலாம் அப்படின்னு. சரி நம்ம கடைசியா வந்து அரணையூர் பண்ணுவோம். 6 மணி வரைக்கும் பரப்புரை செய்யலாம். நம்ம இருந்தா சும்மா தான் வீட்டுக்கு நுழைஞ்சேன், ஆட்சி வீட்டுக்குள்ள. என்ன வேலை செய்யாம இருக்கீங்க ஊருக்குள்ள, என்ன ஆச்சு அப்படிங்கிறாங்க. பத்திலா எனக்கு கேட்டோம்னா உடனே எங்க ஊர்ல பண்ணல, ஊர் போய் கொடுக்குறீங்க, எங்க ஊர்ல யாரா ஓட்டு கேட்பா அப்படிங்கிறாங்க. ஊர்ல போய் கேட்கணும், மக்கள் கிட்ட கேட்கணும், போடுங்க உங்களுக்காக என் மையம் நிக்கிறேன், ஓட்டு போடுங்க கேட்கணும்ல. அப்புறம் சும்மா இருந்தா ஓட்டு போடுவாங்களா? நாங்க வேலை செய்ய ஆட்சி எங்களை கொண்டுருவாங்க. நாளைக்கு ஆட்சிக்கு முதல் 6 மணிக்கு வந்துடும். வெயில் வரக்குள்ளே காலையில அரணையூர் முடிச்சிருவோம். அங்க இருந்து வாங்க கேட்டு முடிச்சு விடு தம்பி, ஊர்லாம் சுத்துறீங்க, கண்டிப்பா சொல்றாங்க. வாங்கினவங்க சொல்றாங்க, எல்லா ஊர்லயும் கொடுக்குறாங்க. இல்ல
ஐயா கொடுக்குறாங்க எல்லா ஊர்லயுமே. குண்டா கொடுக்குறது, டோக்கன் கொடுக்குறது எல்லாம் பண்றதான் செய்றாங்க. டோக்கன் கூட தராங்களா? ஆமா. நம்புறாங்களா மக்கள் டோக்கனை? ஆமாங்கய்யா, செக் மாதிரிலாம் போட்டு கொடுத்துட்டு இருக்காங்கய்யா. அது எது கொடுக்குறாங்க? 10,000 செக்கா நாங்க ஜெயிச்சிட்டோம்னா இந்த 10,000 செக் கொடுத்து நீங்க அதுக்கு வேணா பொருட்கள் வாங்கிக்கலாம். ஜெயிச்சாதான் அதாவது ஜெயிச்சாதானே கொடுப்பாங்க. நம்மளும் அண்ணன் சொல்லி 1 லட்சம் ரூபாய் செக் கொடுத்துலாம் ராஜி. அதெல்லாம் கரெக்ட். 8,000 கொடுத்து 10,000 கொடுத்து என்ன 5-10 இருந்தாங்க 1 லட்ச ரூபா ஜெயிக்க வை, அவனுக்கு எல்லாம் பண்ணி தரேன். ஐயா சாதாரண ஒரு குடும்பத்துல ஒரு மருத்துவ செலவுனா வருஷத்துக்கு எவ்வளவு வருது? குறைஞ்சது 2 லட்சம் 3 லட்சம் வருது ஏதாவது ஒரு செலவுனாலே. திடீர்னு பண்ணோம்னா 50,000 கேட்கிறான், திடீர்னு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணா 1 லட்சம் கேட்கிறான். கேக்குறாங்க. சொல்றது செய்யணும் தம்பி. செய்வோங்க நம்ம நீங்க பொய் பேசக்கூடாது. கடைசியில வீல ஐயா ஐயா வீட்டுக்கு வருஷம் விளம்பரம் அந்த மாதிரி அறிவிச்சு விட்டு ஜெயிக்கிற போலங்க. நல்லது சொல்றோம், அண்ணன் அவ்வளவு கத்துறாரு, கை உடம்புலாம் வருத்திட்டு அவ்வளவு கத்துற, தொண்டை கட்டிக்கிச்சுங்க அப்படிங்க திருந்த மாட்டேங்கிறாங்களே பாருங்க. அவங்களுக்கு அதெல்லாம் தேவையாப்பா? காசு என்னத்தையோ இப்ப 2 நாளைக்கு ஆம்பளையா இருந்தா பிராந்தி குடிக்கலாம், பொம்பளையா இருந்தா நாளைக்கு வாங்கிட்டு போகலாம் அப்படிங்கிற 2 நாளைக்கு அவ்வளவுதான். அவ்வளவுதான். அப்புறம் இந்த வருஷத்துக்கு அவங்களுக்கு போறாங்க. 5 வருஷம் கஷ்டப்படணும். 5 வருஷத்துக்கு அவங்க கொடுக்குறாங்க. இதனால அப்புறம் எவ்வளவு ஒரு காசு ஒரு இது நம்மளுக்கு நஷ்டம். ஆமா அதெல்லாம் தெரியல. 500 ரூபாய்க்கு 400 ரூபாய்க்கு கொடுத்தாங்க சிலிண்டரு. இப்ப எத்தனை ரூபாய்க்கு? 1100 ரூபாய்க்கு 1100 ரூபா 1200 ரூபா போயிடுச்சு. 200 ரூபாய்க்கு போயிருச்சு. 400 ரூபாய்க்கு கொடுத்து சும்மா கொடுக்குறான். கண்ணவில்லை ஆச்சு, கண்ணவில்லை. காசு குறைக்கணும். அதெல்லாம் கிடையாது. இப்ப கூட்டத்தை செய்யறாங்க. கரண்ட் பில்லு, மின் கட்டணம் உயர்த்தி விட்டாங்க, சொத்து வரி உயர்த்தி விட்டாங்க, எல்லாமே குடிச்சுலங்க. வீட்டுக்கு 12,000 ரூபாய் கட்டணும். தெரியுமில்லையா? ஐயா இவருங்க நான் இந்த 2 ஃபேனுக்கு 2 லைட்டுக்கு 12,000 ரூபாய். 12,000 ரூபாய் கட்டினேன். முன்னாடி எவ்வளவு கட்டிட்டு இருந்தீங்க? முதல்ல 1000 கட்டுவான், 1500 ரூபாய் கட்டுவான், 2000 கட்டுவான், அப்படி கட்டுவான். அவ்வளவு அதிகபட்சமே. ஐயா 2000 அதிகபட்சம், 2000 அதிகபட்சம். கண்டுகளுக்கு கொஞ்சம் தண்ணி குடிக்கிறது வேற, அதனால கொஞ்சம் கட்டுவான். மோட்டர் போற நேரம் அப்படி இப்ப 12,000 ரூபாய். அப்புறம் என் மயனுக்கு பொண்ணடிச்சு, டேய் எங்க அம்மா ஒரு மனுஷன் என்னடா நீங்க 12,000 ரூபாய் ஒரு வீட்டுக்கு கேட்டாது வீடா? என்னடா ஒண்ணும் இல்ல சும்மா அப்படின்னு சத்தம் போட்டு அப்புறம் அந்த ஆட்களே பார்த்துட்டு அப்புறம் 500 ரூபாய் போட்டு வாங்கினாங்க. ஒரு மாசம் ஒரு திருப்பு வாங்கினாங்க. மறுக்கா அப்புறம் 1000, 1500 ரூபாய், 2000 மறுக்கா அவ்வளவுதான் வருது. அப்படி கட்டிக்கிட்டே இருக்கு. நம்ம தம்பி அவன் தான் கட்டுவேன், 6 ரூபாய் கொடுத்து விட்டு அவன் தான் கட்ட சொல்றது. அப்படி இருக்கு. அப்புறம் என்ன செய்யறது? உடம்ப நல்லபடியா பாத்துக்கணுமா? நல்லா பாத்துங்க, கவனிச்சுக்கங்க. என்ன வயசு போச்சு உங்களுக்கு? வயசு போச்சா? என்ன வயசு போச்சு? அதெல்லாம் ஒன்னும் வயசு போல. ரொம்ப நிரப்பா. எனக்கு 70 வயசு இருக்காது. என்ன இது வயசா? 70 வயசு தாண்டியாச்சு இல்ல? அப்புறம் அதை விட இந்த அளவுக்கு வேலை செய்ய முடியுமா? நடந்து போனா குறுக்குலிக்குது. 4 ஸ்டெப் நடந்தா மூச்சு வாங்குங்கய்யா. அதெல்லாம் நீங்க பார்த்து காமிக்கிற வேலை ஆட்சி காலத்துல வந்து நல்ல உணவு, சத்தான உணவு, நம்ம என்ன உணவா சாப்பிடுறோம்? எல்லாமே நஞ்சாயிருச்சு. அண்ணன் சொன்ன மாதிரி நம்ம அன்னைக்கு வந்து குளத்துல இருந்து தண்ணி அள்ளி குடிச்சோம், கிணத்துல இருந்து அள்ளி குடிச்சோம். எனக்கு விவரம் எங்க ஊர்லங்கய்யா கிணறு இருக்கும், அதெல்லாம் செய்வாங்கன்னா இது போட்டு இறைச்சி வடிகட்டி மாதிரி வச்சு ஊத்தி குளத்துல வீட்டுக்கு எடுத்துட்டு வருவாங்க. அவ்வளவு சுவையா இருக்கும். இப்ப தண்ணி வாய்ப்பே கிடையாது. இந்த வயசுல காலையில போயிட்டு தலையில துணியை போட்டுன்னு உட்காந்து அவங்க கூட வேலை செஞ்சா செய்யணும். நீங்க செய்வீங்களா? ஆமா, முடியுமா? 4 வீட்டுக்கு துணியை கொடுத்து 2 நாள் பரவாயில்ல வருது, தண்ணி பண்ணு வாங்கப்பா அப்படிங்கிற இருக்கீங்க. ஐயா உண்மைதாங்கய்யா, உடம்புல அந்த அளவுக்கு தாக்கு பிடிக்க முடியுது. நான் மட்டும் தான் போய் கிடையாது, இருமுச்சு தானே அது. அதாவது அதை தானே என்ன சொல்லிட்டு இருக்காங்க, தலைப்படம் வாங்கல அப்படின்னு. ஐயா நம்ம ஆரோக்கியமா இருக்கணும்னா அண்ணன் அதிகாரத்துக்கு வரணும். அடிப்படையில இருந்த நம்ம ஒரு லாபத்துக்கு சுயலாபம் தான். நாங்க எது கட்சியில் நிக்கிறோம்னா இன்னைக்கு வந்து வேலை செய்யணும்னா எங்களுடைய லாபத்துக்காக தான். அண்ணன் எல்லாம் ஆரோக்கியம், நம்மளும் ஆரோக்கியமா இருக்கணும், தலைமுறை இல்லம்மா. இந்த பக்கம் இந்த வெயில்ல நிக்கிறாருல, மழை இது வெயில் அடிக்குது, வேர்த்து அடிக்குதுல, இந்த இடம் பூரா போயிடுச்சு. இந்த இடமா அந்த பக்கம். சரி, நீங்க போன் பண்ணி சொல்ல வேண்டியது, முழுக்கை சட்டை போடு பாருங்க சொல்ல வேண்டியது. இல்லண்ணே, அது முழுக்கை சட்டை போட்டா கூடுதலா காத்து போட்டு, அரக்கை சட்டை போட்டோம்னா அது எப்பவுமே இப்ப இல்ல, ஒவ்வொரு வருஷமும் வரும், அவருக்கு புண்ணாயிரும். ஆனா இவ்வளவு புண்ணாகாது. இந்த வருஷம் ரொம்ப புண்ணாயிரும்.
போன வட்டமுமே அப்படி வந்துச்சுன்னு கடைசி 2-3 நாள் முழுக்கை சட்டை போட்டாரு. அதுக்கு முன்னாடி அரக்கை சட்டை போட்டு சுத்திட்டே இருந்தாரு. கடைசி ஒரு 3 நாள் 4 நாள் அது மாதிரி போனாரு. ஆமா, ஒரு பொழுது நல்லபடியா முடியும். மக்கள் என்ன முடிவு பண்ணாலும் நம்ம நல்லதுமா. நம்ம அடுத்த மாதம் வரப்ப திரும்ப பாக்குறாங்க. பாருங்க, வாங்க அம்மா பார்த்த மாதிரியே இருக்கு. என்ன செய்யறது? உலகத்திலேயே வந்து பிள்ளைக்காக வேதனை போறது அம்மா மட்டும்தான். எல்லா இடத்துலயும் அதுதான். என்ன செய்யறது? மயனாலதான் கவலையா இருக்கு. மகனால மட்டும்தான் உங்களுக்கு கவலை, வேற யாராலையும் கவலை இல்லை. எல்லாராலையும் கவலைதான். மயம் இப்படி கூடுதலா கவலை இருக்கும். கவலை என்ன செய்யுது? கவலைப்பட்டு நம்ம என்ன செய்வோம்? அவராத்தானே எடுத்துக்கிட்டாரு. அண்ணனுக்காக நான் உழைக்கணும், அண்ணனுக்காக நான் என் மக்களை காப்பாற்றணும்னு. நடக்கட்டும். அண்ணன் ஜெயிக்கிற லண்டன்ல வந்து மிகப்பெரிய இது பண்ணிருக்காங்க. சீமானம் ஜெயிக்கணும், ஆம்பது 236 வேட்பாளர் ஜெயிக்கணும் சொல்லி பெருசா ஒரு இது மாதிரி கூட்ட மாதிரி போட்டு வெளிநாட்டுல இருக்கக்கூடிய நம்ம ஆளுங்க எல்லாருமே இருக்கிற ஒரு உணர்வு கூட நம்ம கூட்டம் கூட்டமா அங்கங்க சேர்ந்து லண்டன்ல அப்புறம் பிரான்ஸ்ல எல்லாருமே கூட்டம் கூட்டமா சேர்ந்து அங்க இருக்கிற நம்ம சொந்தக்காரங்க தானே எல்லாருமே. அங்க இருந்து இங்க இருக்கிறவங்களுக்கு அவங்க பேசுறாங்க. அங்க எல்லாம் இந்த மாதிரி விட்டுறாதீங்க, போடுங்க, இது ஒரு கடைசி வாய்ப்பு அப்படின்னு பேசிட்டு இருக்கிறாங்க எல்லாரும். அந்த படம் எல்லாம் பாத்தீங்களா? வெளிநாட்டுல லண்டன்ல பேசிட்டு எல்லாம் போட்டு காமிச்சாங்களா? இல்ல, அதான் போட்டு காமிக்க மாட்டாங்க. அதெல்லாம் காட்ட மாட்டாங்க. அதெல்லாம் காட்டுறது இல்லையா தம்பி? அவங்க தெரியணும் இல்ல அவங்களுக்கு என்ன நடக்குது உலகத்துலன்னு. வெளிநாட்டுல லண்டன்ல வந்து பேசிட்டு இருக்காங்க. என்னங்கம்மா இங்கன பேசுறது வைக்கிறதான் போட்டு பாப்போம். வெளிநாட்டுல நம்ம ஆளுங்க பேசுறது இந்த மாதிரி நிக்கிறது, ஆதரவா நிக்கிறது எல்லாம் காட்டுறது இல்லை. வந்தா அடுத்த முறை அங்கேயே அடிச்சு அனுப்பிடுங்க தம்பி. அதேதான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு. ஆமாமா, லண்டன்லயா பாருங்க. லண்டன்ல அங்க இருக்கிற தமிழ் நம்ம சொந்த பந்தம், நம்ம தமிழ் உறவுகள்லாம் சேர்ந்து, நம்ம மனசாளுங்கெல்லாம் சேர்ந்து அங்க இருக்கிற பார்லிமெண்ட் முன்னாடி நின்றுகிட்டு அவங்க என்னன்றாங்க, இங்க இருக்கிற எல்லாரும் இப்ப விழிப்பா இந்த இருந்துக்கு ஒரு நேரம் கட்சி வாய்ப்பு ஒரு ஓட்டு போடுங்க, விட்டுறாதீங்க. இவங்க எல்லாம் நம்ம வேட்பாளர் எல்லாம் அவங்க படத்தெல்லாம் மாத்தி எல்லாரும் படத்தையும் வச்சுட்டு பிடிக்கிறாங்க, நிக்கிறாங்க பாருங்க. லண்டன்ல நடக்குது. அதுகளுக்கு இருக்கிற உணர்வு கூட வந்துடும் கொஞ்சம் கொஞ்சம் வந்துடும். மண்ணை விட்டு வெளியே போனதானே அந்த பெருமை தெரியுது நமக்கு. அவங்க வெளிநாட்டுல போறப்பதானே இந்த வழி தெரியுது, ஒன்னா நிக்கிறாங்க. இங்க கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்குல்ல, வந்துடும். இருக்கிற நமக்கு செய்யற மக்கள் செய்யத்தான் செய்யறாங்க. அதுக்காக இல்ல 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 ஜீரோல இருந்து தானே இவ்வளவு வந்திருக்கோம். நாங்களா யாரு ஏதாவது தெரிஞ்சுருக்காங்க, உண்மை தெரியாது. தலைவர்னு ஒருத்தர் இருந்தாருன்னு தெரியாது. எல்லாம் சொல்லுவாங்க அப்படி இல்ல அப்படின்னு அண்ணனை மட்டும் கொடுத்துருக்கான்னு பேசுவாங்க. என்னெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. சீமான மட்டும் இல்லன்னா தலைவர்னு யாரும் தெரியாது. அவர் போராட்டம் என்ன, வரலாறு என்ன, இன்னும் என்ன, முடிஞ்ச என்ன, பண்பாடு எதுவுமே தெரியாது. உங்களுக்குலாம் நேரம் தாவைக்கால டிவி கேன்னு கத்திட்டு கூடிய நானும் ஒரு ஆள் பகுடின்னு சொல்லுவாங்களா, நக்கல் நையாண்டி. அது உனக்கு மட்டும்தானே இல்ல உங்க பக்கம் எல்லாம் அப்படித்தானே? அவர்கிட்டயே அப்படிதான் இருக்குது. கொஞ்ச நேரத்துல அது சீமா பேசுறாரு, அண்ணன் இல்லாத அவரும் சமயத்துல இந்த மாதிரி தான் பேசுறாரு, இவங்களும் அப்படிதான் பேசுறாங்க. அது இந்த வட்டாரத்திலேயே அப்படிதான் இருக்குமோ? என்னங்க தம்பி, நல்ல இதுவா இருக்குது. சரிங்க தம்பி, ஆமா பாருங்கம்மா, எங்க பாருங்க பேச போறோம். நமக்காக வந்தாங்க இல்ல தேவையா எங்க என்ன ஊர்லயே போறோம் தம்பி. அங்கதான் போறேன். நான் வந்து பரமக்குடி போறேன். அபிராமம் போய் பேச போறேன். அவரு அங்க பேச போறாரு. ஒரு பொழுது நல்லா சுத்திக்கிட்டு பேசிட்டு என் மையம் ஜெயிக்கணும். நாளைக்கு முழுவதும் காரைக்குடி தான். அங்க பாருங்க, அவரு வந்து என்ன ஊர் போறீங்க நீங்க? அபிராமம். நீங்க என்ன போறீங்க? லட்சுமிபுரம். நாங்க காரைக்குடிக்கு போறோம் முடிச்சுட்டு. இப்ப முடிச்சு நாளைக்கு அப்புறம் முடியட்டும். எலெக்ஷன் முடிச்சோன்னு வரோம், ஒரு நாளைக்கு வந்து பார்த்துட்டு போறோம். சரிங்கம்மா, எல்லாரும் வந்து பார்த்து. சரிங்கம்மா, சரிங்க. கிட்ட தூக்கிட்டாருன்னா என்னவா கிட்டத்து இருக்காரு, பக்கத்துல வர மாட்டேங்கிறாங்கன்னா சீக்கிரம் வர. வண்டி ரிப்பேர் ஆச்சு, போய் சிவகங்கை வண்டி எடுத்துட்டு அப்படியே வந்து குளிச்சுட்டு கூட்டு போனது கொஞ்சம் அப்படியே அதான் கொஞ்சம் லேட் ஆச்சு. நாளைக்கு வந்து பாருங்க சரியா 6 மணிக்கு இருப்பேன். 6 மணிக்கு வரக்கூடாது, வெள்ளாட்டுல வந்துருங்க. இன்னும் முன்னாடி வாப்பா, முன்னாடி வாரம் இருக்கட்டும்.
6 மணிக்கு வந்தா எல்லாரும் அங்கிட்டு இங்கிட்டு போய் வேலை இலைக்கு போறவங்க போயிருவாங்க. வேலைக்கு போற காலையில 6 மணிக்கு கொஞ்சம் வெளியில விடிய போய் காலம், விடிய காலம். விடியற்காலம். காலையில நாளைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு மேல பண்ண முடியாதுமா. பண்ணக்கூடாது, காலையில பண்ணிடுவோம். நாளைக்கு சாயங்காலத்தோட முடியுது. முடியுது. ஆச்சு, 5 மணியோட முடியுது. சரி, சரி. அதோட நம்ம முடிச்சிடணும். அதுக்கப்புறம் நம்ம போய் ஓட்டு கேட்க கூடாது. அதுக்குள்ள அதனால காலையில வெள்ளனை கேட்டுருவோம். அதனால அங்க இருந்தே கேட்டுட்டு வந்து முடிக்க சீக்கிரம். வெள்ளனை முடிக்கணும். கரெக்டா? இல்லைன்னா அவன் தம்பி எங்க ஊர் வட்டம் வழக்கு. இந்த பொசுக்குன்னு வராம பசுக்கு வந்து சொல்ல மாட்டேங்குது. அது என்ன நரசா சொன்னா வா, பசுக்குன்னு வா. நம்ம இன்னைக்கு சீக்கிரம் வந்துடும்ல, அது அந்த காலத்து அந்த காலத்து மொழி. அப்புறம் இங்க இருக்கிறவன் மாலை- சீக்கிரம் மாலை- வர மாட்டேங்கிறான். மாலை பொழுது வந்து பொலிசாய்க்குள்ள வாப்பா அப்படின்னு அதான் இப்ப ஒண்ணு சொன்னாங்கல்ல, இங்க இருக்கிறவங்க தூரத்துல இருக்கிறவங்க வந்துட்டாங்க. என்ன சொன்னாங்க அதாம்மா? எப்படி சொன்னாங்க? தூரத்துல கிட்டத்துல கிட்டத்துல இருக்க கிட்டத்துல இருக்கிறவன் வரல. அதான் எப்படி சொன்னீங்கம்மா? அத தூரத்துல இருக்கிற எட்ட இருக்கிறவங்க எல்லாம் வந்துட்டாலே நீங்க கிட்ட இருக்கிறவங்க கிட்ட இருக்கிறவங்கன்னா தூரமா இருக்கிறவங்க. சரிங்கம்மா, வாங்க பாருங்க. நாங்க போயிட்டு அடுத்த வேலையை பார்த்துட்டு வரோம். வாங்க. வேலை எல்லாருக்கும் தான். இந்த எல்லாரும். இவரு அங்கேயே எங்கேயோ போறவங்க. யாரு? பேச இவ ஒரு தம்பி ஒரு ஊருக்கு பேச போறாப்புல, இவரு அவங்க போறாரு, நாங்க காரைக்குடி ஆச்சி போறோம். தெரியும், லட்சுமிபுரம் வந்து ஆச்சி ஊர் பக்கத்துல நெடுங்குளம் எங்க ஊர் ஊரு எங்க ஊரு பக்கத்துல. அவங்க ஊர் பக்கம், அவங்க ஊர் பிறந்த ஊரு, ஓ, அவங்க ஊர் பக்கத்துல தான். அங்கதான் பேச போறீங்க. எங்க ஊரு பக்கத்துல தான் என்னைய எந்தெந்த ஊருக்காரங்கன்னு சொல்றாங்க. என்னவா என்ன? கேரளாவுல சொல்றாங்கல்ல, அவங்கள கூட்டிக்கிட்டு வாப்பா. ஆனா முண்டையா அப்படி தெரிஞ்சா கூட்டிக்கிட்டு வாங்கடா. எங்க சொத்து சோக நல்லது கேட்டா தெரியும்ல எனக்கு. ஆமா. என் மாமியா பிறந்தது இந்த அண்டக்குடி, ம், எங்க வீட்டுக்காரங்க பிறந்தது இந்த ஊரு, நான் பிறந்தது சேம்பாறு, ம். அப்புறம் எங்க அப்பத்தா பிறந்தது அந்த அதிகரை. அங்க போய் தான் நாங்க இருந்தோம். அப்படி இருக்கையில எந்த ஊருக்காரங்க என்ன சொல்றாங்க, இந்த கேவல பயிர். ஐயா ஒரே போட்டு போட்டாங்க கடைசியா. வாங்க.